குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா மே 28 2025 புதன்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பிளேஸில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறை டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இல்லை இந்தியன் டெஸ்ட் பேட்ச் 6 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 5 பேட்ச் நம்ம வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கோம். இல்லை மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். இதனுடைய ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்தது, அதாவது 2014 வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதவி ஏற்கும்போது உலகில் 11வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக வந்து பார்த்திங்கன்னா முன்னேறியிருக்கோம். நம்மளுடைய இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2047ஆம் ஆண்டுக்குள் முழுமையாக வளர்ந்த நாடாக இந்தியா மாறணும் அப்படின்றத நம்மளுடைய நாட்டோட இலக்காக வச்சுருக்கோம். சரிங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அறிவிக்கப்பட்டது தான். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா விருதுகள் கொடுக்குறாங்க, அதனால் பேர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பத்மபூஷன் விருதை பெற்ற தொழிலதிபர் நல்லி குப்புசாமி, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லி குப்புசாமி. நடிகை சோபனா, இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பத்மபூஷன் விருது வழங்குறாங்க. அடுத்து பத்மஸ்ரீ வந்து பார்த்திங்கன்னா பாரதி ஆய்வாளர் சீனி விஸ்வநாதனுக்கும், பறையிசை கலைஞரான வேலு ஆசான் அவர்களுக்கும், புதுச்சேரியை சேர்ந்த தமிழ் இசைஞரான கலைஞரான பி தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும், தெருக்கூத்து கலைஞரான புரிசை கண்ணப்ப சம்பந்தன் அவர்களுக்கும், கணிப்பொறி பொறியாளரான சேதுராமன் பஞ்சநாதன் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க, ஃபோட்டோட கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலகளாவிய ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் அறக்கட்டளை சார்பில் உலக எரிசக்தி தலைவர்கள் மாநாடு தில்லியில் அண்மையில் நடைபெற்றுச்சு. இந்த மாநாட்டில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய சுற்றுச்சூழல் சிறப்பு நிறுவனம் அப்படின்ற விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருதை பெற்ற ஒரே மெட்ரோ நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோ நிறுவனம் தான். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதுமானது, எக்ஸ்ட்ரா எதுவும் பார்க்க தேவையில்ல. அது இல்லாமல் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது நம்ம மார்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது கல்வி எப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க அப்படின்னா 1976. இந்த டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 50 லட்சம் கோடியில் 1 லட்சம் கோடி மட்டுமே கல்விக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒதுக்கிட்டு இருக்கோம். இது பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2.5% தான். ஓகேங்களா? ஆனால் தேசிய கல்விக் கொள்கை வந்து பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 6% வந்து பார்த்திங்கன்னா கல்விக்காக ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்விக்கான பொது செலவினங்கள் உலக அளவில் ஒரு தரவரிசை இருக்குது. அந்த தரவரிசையில் 190 நாடுகளில் 155வது இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இருக்குது. ஓகேங்களா? அதாவது கல்விக்காக எவ்வளோ குறைவாக செலவிடுறாங்கன்ற பட்டியலில் நம்ம 190 நாடுகளில் 155வது இடத்துல இருக்கிறோம். அடுத்து, தமிழகத்தில் மாநிலங்களவை தேர்தலில் நடத்தும் அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நியமிச்சிருக்காங்க. தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை தேர்தலில் நடத்தும் அதிகாரியாக சட்டப்பேரவை கூடுதல் செயலாளரான பி சுப்பிரமணியமும், உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரியாக பேரவை துணைச் செயலாளரான கே ரமேஷ் ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யார் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி, அதாவது தமிழ்நாட்டோட தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பேர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான பேர் அது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பணி நீக்கம் செய்யப்படும் பொதுத்துறை நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதிய பலன்கள் எதுவும் கிடைக்காத வகையில் மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நீங்கள் மத்திய அரசு பணியாளராக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஓய்வூதிய விதிகள் 2021 வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மே 22ஆம் தேதி திருத்தம் மேற்கொண்டிருக்காங்க. அதன்படி நீங்கள் ஏதாவது குற்றம் சாட்டப்பட்டு உங்கள் பணியை நீங்கள் விலகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய எந்த சலுகையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் விமானப்படைக்கு 5ஆம் தலைமுறை தொழில்நுட்பத்தில் மேம்பட்ட நடுத்தர போர் விமானங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்திய தொழில்துறை கூட்டாண்மையுடன் இணைந்து தயாரிக்கும் தற்சார்பு திட்டத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜ்நாத் சிங் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காரு. ஓகேங்களா? மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 15,000 கோடி அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தென்கொரியாவில் நடைபெறும் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வீரரான குல்வீர் சிங் வந்து பார்த்திங்கன்னா தங்கமும், தமிழக வீரரான செர்வின் செபாஸ்டியன் வந்து பார்த்திங்கன்னா வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 மீட்டர், அதாவது 10 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயத்தை வந்து பார்த்திங்கன்னா 28 நிமிடம் 38.63 வினாடிகளில் இலக்கை எட்டி முதலிடம் பிடிச்சிருக்காரு. ஓகேங்களா? குல்வீர் சிங் இவர் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வென்றிருக்காரு. அடுத்து தமிழகத்தைச் சேர்ந்த வீரரான 20 கிலோமீட்டர், அதாவது 20,000 மீட்டர்னு சொல்லுவாங்க, 20 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வீரரான செர்வின் செபாஸ்டியன் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் பிடிச்சு வெண்கலம் வென்றிருக்கிறார். ஓகேங்களா? இவர் இந்த கிட்டத்தட்ட பயண நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 21 நிமிடம் 14 நிமிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது, இந்தியாவின் நீண்டகால பிரதமர் அப்படின்னு அழைக்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா நேரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1947லேருந்து 1964 வரை அவருடைய மறையும் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவியில் இருந்திருக்கிறார். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஷெடியூல் ஃபுல்லாக படிச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.